ஓகே. என்கேஜ்மெண்ட், ஆடியன்ஸ் இன்டராக்ஷன், இந்த வாட்ச் டைம் இதெல்லாம் ஒரு மேஜர் பார்ட்டா இருக்கு. ஐ திங்க் இது இன்ஸ்டாகிராம்ல நம்ம கிரியேட்டர்ஸ்க்கு இந்த கொலாபரேஷன் இல்ல இந்த பிராண்டை நம்ம என்டோர்ஸ் பண்றது இது மூலியமா அவங்க வந்து அது ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ்ல அதுக்கான ஒரு பிரைஸ் மணி வந்து அவங்க பெறுறாங்க. இதே ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல எல்லாமே இது ஒரு மேஜர் பார்ட்டா ப்ளே பண்ணும். வியூஸ், வாட்ச் டைம் இது எல்லாமே. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அதை பத்தின ஒரு ஜென்ரல் ஒரு அனாலிட்டிக்ஸ் தெரியறதா இருக்கட்டும், அது வந்து ஐ திங்க் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வீடியோ வந்து 1 lakh போயிருக்கும், அதோடைய டியூரேஷன் ஒரு 12 மினிட்ஸ் இருக்கும். பட் அதோடைய 1 lakh போனாலும் அதுக்கான காசு வந்து கம்மியா வந்திருக்கும். சம் கேசஸ்ல 50K போயிருக்கும், ஆனா வந்து அதே ஒரு ஸ்பான் ஆஃப் இதுல வந்து காசு அதிகமா வந்திருக்கும். இது என்ன ரேஷியோல ஒர்க் ஆகுது அப்படின்ற புரிதல் நிறைய பேருக்கு இல்ல. சோ அத பத்தி ஒரு சிம்பிளான ஒரு ஓகே. இன்னைக்கு வந்து ப்ராபபிலி வந்து ஃபேஸ்புக் நம்ம பேசுறோம் அப்படின்னா ஃபேஸ்புக்ல வந்து அகைன் தேர் இஸ் அ ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ் போடலாம், லாங் ஃபார்மேட் வீடியோஸும் போடலாம். இப்போ இந்த லாங் ஃபார்மேட் வீடியோஸ் இருக்கக்கூடிய ரெவன்யூ தான் ஜாஸ்தி. ஆனால் நம்ம எல்லாருமே ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ் தான் போடுறோம். ஓகே, அப்போ லாங் ஃபார்மேட் வீடியோஸ்லையும் எவ்வளோ டியூரேஷன் ஆஃப் ஹவர்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ஜாஸ்தி. ஏன்னா இது வந்து இன்வென்ட்ரி பேஸ்டு. ஃபஸ்ட்டு உள்ளே வரப்போ ஒரு ஆடு நமக்கு வராது. இப்போ யூடியூப் மாதிரி எடுத்தோன்னே ஆடு வராது. ஃபேஸ்புக் நீங்கள் பார்த்துட்டு நடுவில் பார்த்துட்டு இருக்கப்போ டக்குன்னு ஆடு வந்து உள்ளே வருது. ஸோ அப்போது மினிமம் இவ்வளோ டைம் நம்ம வாட்ச் பண்ணணும்னு அவங்க ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. அந்த கண்டிஷனை அவங்க ஒரு யூசர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆடு வந்து வரும். ஒன்று. ரெண்டாவது கூகுள் ஆட்ஸ், எஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி தான். ஸோ இது எப்படி இந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்க, இந்த கண்டென்ட்டை யார் பார்க்குறா, இந்த பார்க்குறவங்களுக்கு யார் விளம்பரம் கொடுக்கணும்னு நினச்சாங்க, அந்த விளம்பரம் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கப்பட்டது, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஆஸ்பெக்டில் தான் இருக்குது. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு ஷேர், இவங்களுக்கு ஒரு ஷேர், இவங்களுக்கு ஷேர், அது போக கண்டென்ட் கிரியேட்டுக்கு ஒரு ஷேர் தான் வருது. ஸோ அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, நான் யாரை பார்க்க வைக்கிறேன்றது தான் இங்கே கேம். அகெயின் கம்மிங் பேக் டு த ப்ரொஃபைல் ஆஃப் த ஆடியன்ஸ். ஒன்று. ரெண்டாவது, அந்த யூசர் அந்த கண்டென்ட்டை எவ்வளோ டைம் பார்க்குறாங்க. 2. மூணாவது, அந்த கண்டென்ட்டுக்குள்ளே என்ன மாதிரியான ஆட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஒர்க் பண்ணணும். ரெவன்யூ பண்ணணும் முடிவு பண்ணுறோம்னா இந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ரெவன்யூ வேணாம், ஜஸ்ட் நான் போடுறேன், எனக்கு 10 பேர் பார்த்தா போதும் அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணுங்கள். ஷார்ட் ஃபார்மேட் வீடியோஸ் கூட பண்ணிட்டு ஜாலி